அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரதிதேது. நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவள்ளுவர் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலம் 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்கும் உண்டான மகர ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது. உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல ஒரு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல தருணம். சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. குரு பகவான் அதே போல் 7ஆம் இடத்துல அமர்ந்து இன்னும் என்ன செய்யணும், உங்க மன வேகம் உடல் வேகம் அதிகரித்து கொண்டே இருப்பார். ஓடுன்னு ஓட விட்டுவே இருப்பார். அந்த ஓட்டம் உங்களுக்கு சரியான தருணமாகவே அமைத்துக் கொள்வீங்க. புத்தி கூர்மை உருவாகும். பல விஷயத்துல நீங்க வெற்றி பெறக்கூடிய தருணமாக அமையும். ஜெயிக்கணும், வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்கணும். அது எந்த தொழில் எந்த தருணம். நம்ம ஒரு கல்வியில இருக்கிறோம், ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அந்த எழுத்தாளருக்கு உண்டான பாராட்டு கிடைத்தாலே நம்மளுக்கு போதுமானது. அப்போ அது ஒரு உயர்வு தான். ஒரு ஓவியம் வரைகிற ஒரு பாராட்டு கிடைக்கணும். பொதுவாகவே பாராட்டு தான். கல்வி சம்பந்தப்பட்ட பாராட்டு அதிகமாகவே கிடைக்கும். கலைத்துறை உடையவர்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு. ஒரு மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சீப் மெக்கானிக், அவர் பாராட்டு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக மாறும். அது எந்த மெக்கானிக்காக கூட இருக்கலாம். உறுப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு. சனி பகவான் அவ்வளவு அருமையை பண்ணிடுவார். அதனால் உங்களை ஓடுன்னு ஓட விட்டுட்டே இருப்பான்னு சொல்லலாம். அதுதான். அப்போ அந்த ஓட்டத்துக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பாருங்க இந்த 2 பேர். குரு பகவானும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சேர்த்து கொடுக்கணும். இருப்பினும் உங்க 2ஆம் இடத்துல ராகு, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு. வார்த்தையில மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். வார்த்தை திசை திருப்பக்கூடாது. எக்காரணம் அவசரப்பட்டு யாருமே பேச்சு கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது. அதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு மௌனமே சம்மதம். கொடுக்குறீங்களா, கொடுங்க, வேலை செஞ்சிடும் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு போகும்போது நல்ல ஒரு தருணமாக அமையும். வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு முதலீடு ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்குது. வாடிக்கையாளர்கள் நல்லா வருவாங்க. வாடிக்கையாளர் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். போட்டி, நிறைய தொழிலில் போட்டி இருக்குது. அத்தனை போட்டியிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. அதனால் நல்ல ஒரு தருணமாக அமையும். புதிய புதிய வாய்ப்பு நீங்கள் தேடி செல்வீங்க. இந்த கம்பெனி இருந்தால் நல்லா இருக்கும், அந்த கம்பெனி ஒப்பந்தம் வந்தால் நல்லா இருக்கும். அந்த ஒப்பந்தத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு. நிறைய ஆர்டர்கள் குமியக்கூடிய தன்மையாக மாறிடும். ஒரு சிறு கம்பெனியாக இருந்தாலும் அது வளர்ச்சிக்கு உண்டான பாதை நீங்கள் செல்லக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். ஆகவே இருப்பினும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் சேமிப்புகள் அதிகரித்து கொண்டாலே போதுமானது. நிறைய கம்பெனி வருதுன்னு அனாவசிய செலவு செய்யாமல் இருக்கணும். அவர் கூப்பிட்றாங்க, இவர் கூப்பிட்றாங்க, வீண் செலவு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காண்டி ஆடம்பர செலவை தவிக்கணும். அந்த ஆடம்பர செலவுனால நம்மளுக்கு புரியும். சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் காலி பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அதனால குடும்பத்துக்கு உண்டான உறவு நம்மளுக்கு சிக்கலாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால ஆண் பெண் இருபாலருமே சேர்ந்து செய்யக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், ஒப்பந்தம், கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல். அதுவும் வாகன யோகம் கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம். திருமணத்துக்கு உண்டான யோகமும் கொடுக்குது. அதனால தான். அதனால் ஆண் பெண் இருபாலரும் செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு சிறப்பு சேரும். அதனால் குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக அதனால தான் மாறும். திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் விரைவில் திருமணம் நடக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் விருப்பமான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பதால் காதல் பண்றோம், லவ் பண்றோம்னா அதுக்குண்டான தருணம். பெற்றோர்கிட்ட அனுமதி கேட்டு
நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான நாள் குறிக்கக்கூடிய தன்மை உருவாகும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு, பெற்றோர்கள் சம்மதிச்சுட்டாங்க நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிறது விருப்பமான திருமணம் நிறைவேறக்கூடிய காலமாக இருப்பது சிறந்ததாக இருக்குது. கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும், பிள்ளைகளுக்கு உண்டான தன்மை அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி, உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு தருணம், மகிழ்ச்சி உருவாகும். ஆகவே ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் விலகி உடல்நிலை சீராக மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடு இந்த வாரத்தில் கிடையாது. கல்வியில மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும். புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பதால், வக்ரகதியில இருப்பதால் கல்வியில கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். அதிலே புதன் சூரியன் சேர்ந்திருப்பது குஷ்டரோகத்தோட சேர்ந்து செய்யும், அப்போ ஞாபகம் மருதி கொடுக்கும். அதனால் கல்வி கற்றுக்கொள்ளைய அன்பர்கள் பாடத்துல கவனமாக இருந்து வந்தாலே போதுமானது. போட்டி தேர்வுகள் வரும்போது உங்களுக்கு விருப்பமான இறைவனை வணங்கி விநாயகருக்கு தேங்காய் சூறை விட்டு செல்வது சிறந்தது. முருகப்பெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது போட்டித் தேர்விலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, வாழ்க வளமுடன்.